நீங்கள் கூட கேள்வி கேட்கலாம், ஏன் கோயிலாக போகிறார்? கோடிக்கணக்கான பேர் அதைத்தானே விரும்புகிறார்கள், ஆகையால் செல்லுகிறார் அப்படின்னு நான் கடந்து போயிடலாம். இல்லை, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் போகிறது தான் கொஷின் மார்க்காக. ஏன் தேர்தலுக்கு முன்பே போயிருக்கிறாரு, முட்டிக்கால் போட்டு திருத்தலத்தில் போய் இறை வழிபாடு செய்திருக்கிறார். அதே கிழக்கு திருச்சி கிழக்கில் போய் ஒரு திருத்தலத்தில் போய் சாமி கும்பிட்டு நட்டாங்கடையாக படுத்து கும்பிட்டாருங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு காரியம் முடிஞ்சிட்டாலோ, இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ எக்ஸாம் முடிச்சிட்டு பின்னாடி எனக்கு ஒரு நல்ல மதிப்பெண் வேணும், இல்லை மொட்டை அடிச்சுக்கிறேன், காது குத்திக்கிறேன், இல்லை கோயிலில் வந்து அந்த மாதிரி இது இதான், இல்லை இவருக்கு டைம் இப்போ கிடைச்சிருக்கு அதனால் போகிறேன். இல்லை, இப்போ நேரம் கிடச்சிருக்கு எல்லா திருத்தலத்துக்கும் போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எங்கள் தலைவர் பிரச்சாரம் செய்கிற போது நீங்கள் கவனிச்சிங்களா, அதிகமான பரிசு பொருள் என்னவா வந்தது? வேலு தான் வந்தது. முருகன் எடுத்த சூலாயுதம். இல்லை எல்லா கட்சியிலும் அப்படி கொடுத்துருக்காங்க. திமுகவுக்கும் அந்த மாதிரியான வேல் கொடுப்பாங்க, நீங்கள் இந்த வால் கொடுப்பாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, கடவுள் மறுப்பு கொள்கைன்னு நாங்கள் சொல்லலை. பெரியாருடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறோம். பெரியாருடைய சிந்தனைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பு எங்களால் ஏற்க முடியாதுன்னு எங்கள் தலைவர் தெளிவுபடிய சொல்லிவிட்டு தான் களத்துக்கே வந்திருக்கிறாரு. இவங்க மாதிரி போலி வேஷம் போடக்கூடிய ஆட்கள் நாங்கள் இல்லை. ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். அதிகமாக கொடுக்கப்பட்டது அந்த வேல் தான். சூலாயுதம் கொடுத்துருக்கலாம் தானே, ஏன்னா சூலாயுதம் நமது ஆயுதம் இல்லை என்பதை தமிழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அது இந்துக்களுடைய ஆயுதம், அது தமிழர்களுடைய ஆயுதம் வேலாயுதம். அதை பறைசாற்றுகிற விதமாக இன்றைக்கு தமிழ் மக்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள். அதை நினைத்துத்தான், அதை யோசித்துத்தான் தலைவர் திருச்செந்தூர் போனார். இன்னைக்கு சீரடி சாய்பாபாவுடைய நகங்களை தொட்டு அழகு பார்க்கிற நேரம், வெள்ளேர்னு பளீர்னு இருக்கிற சாய்பாபாவுடைய அந்த சிலை அருகே நின்று அவன் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு நெறியாள்கையை செய்வதற்காக சீரடிக்கு சென்றிருந்தார். ஆயிரக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு நேரமும் அன்னதானத்தை சாப்பிட்டு வாழுகிற தேசம் அது. நீங்கள் போயிருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அமைதி தெரியும், ஒரு ஈர்ப்பு நமக்குள் வந்துவிடும். ஆகையால் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு மிகச்சிறந்த இடத்தை அடைய காத்திருக்கிறது என்பதை உணர்ந்துதான் எங்கள் தலைவர் பேசுகிறார்.